ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்ஸ்டெக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யுஎஸ் ஆயில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஒரு வாலட்டிலிட்டி. பட் நாம் நேற்று பார்த்துருந்த இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா $92 டச் ஆயிருக்கு. நேற்று எவ்வளோ தூரம் போயிருக்கு எஸ்டர்டே அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு $102 வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்குமே நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அப்சைடு கொடுத்துருந்தது. லாஸ்ட் டைம்ல நமக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் டிமாண்டை கொடுக்குது, இது மறுபடியும் மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சான்சஸ் இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒவ்வொரு கப்பலுக்கும், அதாவது ஈரானில் ஒவ்வொரு கப்பலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $2 மில்லியன் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது யூஎஸ்க்கு $2 மில்லியன் நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அவங்களோட டிமாண்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே ஈரான் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த இடத்துல ஆயில் சப்ளை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுபடியும் போர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு 2 வாரம் தள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் அது என்ன மாதிரி நடக்குதுன்னு. இப்போ இவருக்கு கொடுத்துருக்கிற நியூஸை வச்சு பார்க்குறப்ப க்ரூட் ஆயிலுங்கிறது கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, யுஎஸ் ஆயில் மறுபடியும் டிமாண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எவ்வளோ தூரம் போகுங்கிறத மட்டும் ஸோ நம்ம டெக்னிக்கல்ஸை வச்சு பார்த்துடலாம். இப்போ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்னாலே நமக்கு 2 ஆப்ஷன் தான் எப்போவுமே. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது யுஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் கொடுத்துருக்கு. நேற்று க்ளோஸ் 97.97, இதுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்துருக்கறனால 102.57 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான். நேற்று எஸ்டர்டே க்ளோஸ் 8,933 மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 9,582 வரைக்கும் மறுபடியும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு, இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஓப்பனிங் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு செல்லிங். மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும், அப் டு 9,582 வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸோட இன்வென்டரி டேட்டா என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இப்போ நேச்சுரல் கேஸோட இன்வென்டரி டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்ளை தான். இப்போ ஃபோர்காஸ்ட் 41B, சப்ளை 50. கிட்டத்தட்ட நமக்கு சப்ளை தான் நேச்சுரல் கேஸோட இன்வென்டரி டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கே நேற்று பிரேக் அவுட் தான் 249.2 வரைக்கும் இறங்கி இருக்கு. ஸோ மறுபடியும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா 240.8 வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 243.8. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் கூட 257.6ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் நேற்று ஹை தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருந்து தான் நமக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 243.8 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 257 வந்தால் கூட அகைன் அங்கிருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. இப்போதைக்கு சப்போர்ட்டுங்கிறத விட ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா சப்ளை கொடுத்துருக்கறனால இன்வென்டரி டேட்டா. நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டு நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா செல்லிங் சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது கோல்டை பொறுத்த வரைக்கும் 1,54,494. ஏன்னா ஆல்ரெடி 2 டைம்ஸ் நமக்கு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மறுபடியும் ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா இப்போ பை சைடு பிரேக் அவுட் இப்போ ஆல்ரெடி பை தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த 1,54,941 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு அகைன் நமக்கு பை சைடு பிரேக் அவுட். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வருக்கும் சேம் கண்டிஷன் தான். இப்போ சில்வர் ஆல்ரெடி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நிற்குது. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா அகைன் ஒரு 2,34,000 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா இந்த 2,46,692 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ பை சைட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் சில்வரை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ஜோன். நெக்ஸ்ட் காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் நல்ல ஒரு பையில தான் இருக்கு. இப்போ பைனா எவ்வளோ தூரம்னா 1215 வரைக்கும்.
ஸோ ஆல்ரெடி 1193 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 1200 1215 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து காப்பரில் இருக்குது. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னா 1050 ஒரு 190 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கு. மேபி அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பட் 215 வரைக்கும் நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எம்சிஎக்ஸ். நமக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஒரு பை சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்லாம் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்துருக்கு. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி போயிடலாம். இப்போ நிஃப்டி வந்து ஒரு 64 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு மைனஸில் போயிட்டு இருக்குங்க. இதை எப்படி வந்து பை கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல நேற்று வந்து பையர்ஸ் தான் கொண்டு வந்து மேலே நிறுத்திருக்காங்க. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு வந்து அகைன் பை, இல்லைனா நமக்கு மறுபடியும் கொஞ்சம் வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி 67 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இன்னொரு 100 to 100 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆனது அப்படின்னா நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதோட சப்போர்ட் சொல்லலாம் நேற்று ஈவினிங் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு பை கன்ஃபர்மேஷன் அதாவது பை கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நேற்று எஸ்டர்டேவோட ஹையர் பிரேக் அவுட் பண்ணணும். ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து பை கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இல்லைனா இந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் தான் அப் டு 23,700 வரைக்கும். இப்போ நமக்கு க்ரூட் ஆயில் பை சைடில் இருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா பை சைடில் இப்போதைக்கு இருக்கு. பார்க்கலாம், க்ரூட் ஆயில் நல்ல ஒரு பெரிய க்ரோத் மேலே டிமாண்டை கொடுத்துருந்தது அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படியும் நமக்கு வந்து வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும் என்எஸ்சி பிஎஸ்சிங்கிறது இன்னைக்கு. ஃப்ரைடே வேற, அதுவும் இல்லாமல் நியூஸஸ் வேற டூ டைப் ஆஃப் நியூஸஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து சீஸ்ஃபயர் நியூஸ் இருக்கு. பட் இவரும் இந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு நியூஸஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். இப்போ ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக இருக்குங்க. பெரிய அளவில் பாசிட்டிவ் இல்லை, பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை, நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ விப்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.33%, இன்ஃபோசிஸ் எல்லாம் 1.71%, ஹெச்டிஎஃப்சி செல்லிங் கிடையாது 1.22, 0.15. ஸோ ஓவராலாக அப்புறம் ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.79. ஸோ நெகட்டிவ்ல இருக்கு, பட் பெரிய அளவில் நெகட்டிவ்ல இல்லை. ஒரு 6%, 5% அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நார்மலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சிஐ. இப்போ எம்எஸ்சிஐ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த எம்எஸ்சிஐ சார்ட் வந்து எப்போங்க பார்க்கறது, எப்போ இது ஸ்டார்ட் ஆகும், ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து 100% 24 hours சார்ட் இது. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. எம்எஸ்சிங்கிறது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நிஃப்டி 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டி 50னா ஒரு 50 ஸ்டாக்ஸோட காம்பினேஷனான சார்ட் தான் நமக்கு வந்து நிஃப்டி 50. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வேர்ல்டு எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நமக்கு அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டா நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ். ஸோ அந்த மாதிரி சைனாக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், ஜப்பானுக்குன்னு கனடா, ஜெர்மனி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகிற ஒரு சார்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சிஐ வேர்ல்டு இண்டெக்ஸ், குளோபல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கெல்லாம் ஒரு டைமிங், ஓப்பனிங், க்ளோசிங் எல்லாம் கிடையாது. 24 hours நமக்கு வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ எம்எஸ்சிஐ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. 0.48 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. 0.01% வரைக்கும் நமக்கு க்ரோத் ஆயிருக்கு. ஸோ எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட், அதாவது குளோபல் இண்டெக்ஸ் ஃபால் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 59-60 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. எம்எஸ்சிஐ கொஞ்சம் ஸ்ட்ராங் பாசிட்டிவ்ல இருக்கு. நிஃப்டி ஹையா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, அதாவது 24,034 எஸ்டர்டேவோட ஹையா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.